ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? எல்லா நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ளணுமா? வாழ்க்கையில நல்லா இருக்கணுமா? நம்ம வேண்டுகிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கணுமா? நான் சொல்ற ஒரு காரியத்தை என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஏசப்பா, என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாம் உம்மால் கூடும். என்னால ஒண்ணும் முடியாது ஏசப்பா, உங்க கிருபை இல்லாம எதையுமே என்னால செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஏசப்பாட்ட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சொல்லும்போது கண்டிப்பா அவர் மனமுருக்கம் உள்ள தெய்வம். நம்மளுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் தருகிறவரா இருக்கிறார். அழகா ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். ஆமாங்க, இந்த பாடல் வரியின் பிரகாரம் நான் உணர்வடைந்த காரியம், நான் அனுபவிக்கிற காரியங்கள், ஏசப்பா என்னால எதுவுமே முடியாதுப்பா, இந்த காரியத்துல எனக்கு வெற்றி வேணும், இந்த காரியத்துல எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என்னால எதுவுமே செய்ய முடியாது, நீங்க மாத்திரம்தான் செய்ய முடியும், நீங்க மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும், உங்களுடைய கிருபை மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு நம்ம தாழ்த்தும் போது நமக்கான ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். உணர்வடைந்து உண்மையா ஏசப்பாட்ட நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நமக்கான ஆசீர்வாதங்களை அவர் தருவார். இன்றைய தினத்துல இப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் மீண்டும் மீண்டும் ஏசப்பா என்னுடைய மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மனுஷனாகிய என்னால் எதுவுமே முடியாது, தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றி தர முடியும். உங்களுடைய காரியங்களை அவரிடத்துல சொல்லுங்க. நீர் மாத்திரம் உயர்ந்திருங்க ஏசப்பா, நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில உயர்ந்து இருக்கும் போது எல்லா காரியங்களும் நான் ஜெயம் பெற முடியும் அப்படின்னு உங்களைய தாழ்த்தி ஏசப்பாவை உயர்த்துங்க. வாழ்க்கையில நம்ம உயர்ந்து விளங்கலாம். God bless you.